பேசிக் பிரச்சனையே பொது இடத்துல எப்படி நடந்து கொள்றது இன்னுமே தெரியாது. Learn your language. Why you are calling me an idiot? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துல தான் பிழை இருக்கு என்று. It's our education system that needs a fix. System that needs to be fixed from the grassroots level. சென்ட் பேட்ரிக்ஸ் டே, ஐரிஷ் கல்ச்சர், இந்த கூத்தாட்டம் தேவையா? வியட்நாம்ல பிளைட்டை விட்டு இறங்கின உடனேயே முதியோர்ல இருந்து சிறுவர் வரை இந்த பிரச்சனை இருக்கு. பிராம்டன்ல அடுத்த மேயர் இவங்க தான். If you dare to push me, I will tell you who I am. அமெரிக்கால ஒரு மடியன் இந்தியன் பிளாக கிழிச்செறிறான். இதுக்கு பதிலடியாக 1000க்கு மேற்பட்ட அமெரிக்கன் பிளாக்ஸை இவங்க கிழிச்செறிறாங்க. அடுத்த நாள் அமெரிக்கன் எம்பசில விசாக்கு போய் லைன்ல நிக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில நாடுகள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கு. ஜப்பான்ல இவ்வளவு மக்கள் ஒரு சிலையை படம் எடுக்கிறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. பார்த்தாங்க இது சரி வராது, நேரடியாகவே லைனை பிரேக் பண்ணிட்டு சிலைட்டே போயிட்டாங்க. நீங்க நடந்து கொள்கின்ற முறையில தான் உங்களுக்கு மரியாதை, இல்லாட்டி ரோட்ல போறவன் வாரவன் எல்லாம். Are you from India? Yeah, you like America? Yeah. What's better? Come to America. To explore world. No, we don't want you here. Hi. Where are you from? I'm from Mexico. No, you look like Indian. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க பேசிக் அடிப்படை தான் பிரச்சனை. பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்வது, முக்கியமா வெளிநாடுகளில் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே நீங்க ஒரு கெஸ்ட் தான். அவங்க உங்களை வெல்கம் பண்றாங்க, நீங்க அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வாரீங்க. இதனால தான் ரோட்ல போற வாரவன் காரை நிறுத்திட்டு கூட உங்களை பேசிட்டு போறாங்க. I'm from this country. Can you prove it? Yeah, I can. Good. Go back Yeah. to the shithole you came from. You don't know where I came from. Yeah, I can tell. இங்க இவங்க சொல்றாங்க இது மக்களோட பிழை அல்ல, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துல தான் பிழை. சின்ன வயசுலயே சொல்லி பழக்கி இருக்க வேண்டும் என்று. It's our education system that needs a fix. System that needs to be fixed from the grassroots level. அயர்லாண்டில் சென்ட் பேட்ரிக்ஸ் டே, இது காலங்காலமாக நடக்கிற, இது அவங்களுடைய ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வழங்க வேண்டும். இவங்க என்ன செய்தாங்க, அந்த கல்ச்சருக்குள்ளே போய் ஒரு கூத்தாட்டம் ஒன்று ஆடி இருக்கிறாங்க. ஆடினது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையுமே பேச்சு வாங்கியிருக்கிறாங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. இவங்களை யார் இந்த நாட்டுக்குள்ளே விட்டதுண்டு. இந்த மாதிரி செயலால் அங்கேயே வருஷக்கணக்காக இருக்கிறவங்களுக்கே இப்போ பிரச்சனை. Why don't you go back to India? Really? Yeah, why? Really? Why? My wish. Why don't you go back if it's your wish? My wish, yeah? If it's your wish, why don't you get the plane back right now? Why don't you do it? You're going to do it now? I'm paying taxes, so I'm like... Well, maybe you should just go because nobody wants you here. You think so? You think? Yeah. Yeah, I think you should go back. Gee, tell her you should go back to India. Really? வியட்நாமில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின கையோடைய பேகை நடுவில் போட்டுட்டு ரவுண்டு கட்டுறாங்க. ஏதோ சொர்க்க பூமிக்கு வந்த மாதிரி. அங்கே இருக்கிற ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இதில் நிற்க வேணாம், ரீசன் சேஃப்டி ரீசன் காரணமாக நீங்கள் மூவ் பண்ண சொல்லி. அப்பவே இவங்க கேட்கவே இல்லை. இவங்க நாங்கள் நினைச்சதான் இங்கே சட்டம். அங்கே இருக்கிற மக்களை பற்றி, வெளிநாட்டில் வந்திருக்கிறோம், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் எதாவது இருக்கும், அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. இவங்க ஆடுறது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்குமே இதை சொல்லி கொடுக்குறாங்க. As a Gujarati woman, I am embarrassed. And as an Indian, you should be too. We have seen Indians being loud in public spaces. It was shame. I am a Gujarati and I'll say this plainly. This is not about one community, one state or a certain type of Indian. இந்த ரவுண்டு கட்டி ஆடுறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசில்லை. எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கங்கே ரவுண்டு கட்டி ஆடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. பப்ளிக்கை பற்றி இவங்க யோசிக்கிறதே இல்லை. உண்மையிலே இந்த ரவுண்டு கட்டி ஆடினது ஆதிவாசிகள் தான். மிருகங்களை சுட்டு கொண்டுட்டு அந்த மிருகங்கள் குக் பண்ணு மட்டும் அந்த நெருப்பை சுற்றி ஆடிக்கொண்டே இருப்பாங்க. இங்கேருந்து தான் இந்த ரவுண்டு கட்டி வந்ததோ தெரியவில்லை. இப்போ கனடா நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இமிக்ரேஷன் ஃப்ராடுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. முக்கியமாக பிராம்டன் நகரத்தில் இப்போ ஒரு கம்யூனிட்டியால் தான் அந்த கம்யூனிட்டிக்கு பெரிய ஒரு ஆபத்து. எக்ஸ்டோஷன் பிரச்சனை, களவு, திருட்டு இல்லாத எல்லாமே அந்த பிராம்டன் நகரத்தில் தான் நடந்து வருது. இது எல்லாமே நடக்காத மாதிரி ஒரு புதுசாக ஒரு மேயர் ஒன்று துணிச்சலாக வராங்க. இவங்க தான் அடுத்த பிராம்டன் மேயர். If you dare to push me, I will tell you who I am.
Hi, I'm Jagruti Bhatt, a mother, a community support worker, and a real estate agent. So, why run for mayor? Because Brampton was the flower city, now it's the waiting and hoping city. And what do people wait for? Waiting for transit, waiting for healthcare, waiting to feel safe, waiting for the city to show up. Your life is not a waiting room. I'm running because Brampton deserves a mayor who moves. A mayor who builds a Brampton our children can actually afford to call home. Brampton can't wait, neither can I. இவங்க பிராம்டன்ட சேஃப்டியை பற்றி ஒரி பண்ணுறாங்க. இந்த ஃபுட்போட்டில் போகிறவர், அதாவது இந்த ஹைவேல ஃபுட்போட்டில் போகிறவருக்கு இவங்க போய் சொல்ல வேணும் பிராம்டன் கனடாவில் இருக்குன்று. இவங்க ஒரு ப்ரொவின்ஷியல் பார்க்குக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கெனடியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும். அவ்வளோத்துக்கு இவங்க மடையங்கள் அல்ல. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க்கிங் கப்புளாக இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் போகிறவன் வரவன்ட்டு எல்லாமே பேச்சு வாங்குறது இவங்களுக்கு இது பழகி விட்டுன்னு தான் சொல்ல முடியும். இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், பார்க்கில் இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாது. ஆனால் இவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, மரங்களை வெட்டி ஃபயர் பிட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதால் போன ஒருவர் அதை பார்த்துட்டு, எங்கால உனக்கு இந்த மரங்களை வெட்டக்கூடாதான்னு உனக்கு தெரியாதா, இதுக்கு $5,000 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியாதா, முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு பிற சொல்கிறாங்க, உனக்கு வேணும்டா முன்னுக்கு மரம் இருக்குத்தானே வாங்கலாமுண்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம், ஒரு மரம் இருக்குண்டு. ஸ்மார்ட் இவங்க. அந்த மரத்தை ஏன் காசு கொடுத்து வாங்கி எரிப்பான், இங்கே இருக்கிற பப்ளிக்கில் இருக்கிற மரத்தை வெட்டிடலாம்னு தான் இவங்களோட பிளான். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கிளியராக சொல்கிறேன், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வாங்கினதை கொண்டு போய் ப்ரொவின்ஷியல் பார்க் தானே ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டோம்ண்டு. ஆனால் இதோட இவங்க திருந்த போகிறதில்ல, இன்னும் ஒரு பார்க்கலையும் போய் தொடர்ந்து இதைத்தான் செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி கெனடியன் சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதால தான் போகிறவன் வாரவன் எல்லாமே பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன் புதுசாக வாரவங்க கூட பேச்சு வாங்குறாங்க இந்த மாதிரி செயல் செய்கிறதால. Morning, guys. Are you guys burning branches from the forest? No. Did you guys bring that with you? No. You guys know that it's illegal? No. It's a $5,000 fine if they find that you're burning branches from the woods. Bro, we are cold. That's why we did it. What? They're just cold. We feel cold. Buy fucking wood. Everybody does. Bro, we bought it. Huh? We bought it. You guys gotta put that out, or I'm gonna go show this to the front office. Put that. Okay. Push that. Go now. இவர் வந்து அமெரிக்காவில் டெக்ஸஸ் ஃபிஸ்கோவில் இதுக்கு முதல்ல பார்லிமெண்ட்லையுமே பிரச்சனை கொடுத்தது இவர் தான். இன்றைக்கு இவர் இந்தியன் ஃப்ளாகை அமெரிக்காவில் வச்சு கிழிச்சு எறிகிறார். அங்கே H1B ஸ்கேம், H1 ஸ்கேம், இப்படி H1Bன்னு சொல்லி நிறைய எம்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் டெக்குன்னு சொல்லி வந்து கேஸ் ஸ்டேஷன், கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் எல்லாமே வேலை செய்கிறாங்க. அங்கே பெரிய ஒரு ஸ்கேம் போய்கொண்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அங்கே கல்ச்சரல் இஷ்யூவும் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவன் ஒரு ஃப்ளாக் இருக்கிறான்னு சொன்னால், இவங்க வந்து இப்போ வந்து 1000க்கு மேற்பட்ட அமெரிக்கன் ஃப்ளாக்ஸை, அந்த ஃப்ளாக்ஸை பார்த்துட்டு இவங்க எரிக்க வலிக்கிட்டாங்க. இவங்க எரிச்சிட்டு அடுத்த நாள் எங்கே போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கன் எம்பசி வாசலில் தான் போய் நிற்கிறாங்க விசாக்கு. இன்றைக்கு அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு இதுதான் நிலைமை. அதாவது நீங்கள் புதுசாக அமெரிக்கா வாரீங்க, இல்லாட்டி கனகாலம் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஒரு ஸ்கேமும் செய்யாமல் நீங்கள் நல்லபடியான நல்ல ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்தாலும் ஒரு சில மக்களால் எல்லா மக்களுக்குமே ஒரு பாதிப்பு அங்கே இருக்குது. போகிற வாரவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. Are you from India? Yeah. Yeah, you like America? What's better, America or India? Both of them has both. Well, India has family. India is so incredible. Why don't you just stay in India? Why do you have to come to America? To explore world. No, we don't want you here. You got to go home. Okay. My country. தாய்லாண்டில் கடந்த 3 வருடமாக இந்தியர்களுக்கு வந்து விசா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. Thailand gave us visa-free entry and we could not even hold that for 3 years because of our behavior. ஆனால் இப்போ போகிற போக்கில் இப்போ அது இல்லாமல் போகின்றது. இவங்க அங்கே போய் நடந்து கொண்ட விதம், பொதுமக்களுடன்
பொதுமக்கள்கிட்ட இப்போ போய் அடியை வாங்கிட்டு வராங்க. இப்படி நிறைய இன்சிடென்ட் அங்கே நடந்துள்ளது. இப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு பீச் ஹவுஸ், பெரிய ஹோட்டல்ஸ், பார்ட்டிகளுக்கு போவீங்களா இருந்தால் உங்களோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியர்களாக இருப்பீங்களா இருந்தால் உங்களை அலோவ் பண்ணுறாங்க இல்லை. அப்படியான பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கு. இது இந்தியாவில் ஹைதராபாத்தில் நடந்த சம்பவம். ஒரு ட்ரெயினுக்குள்ளே இதில் குட் திங் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களே இவருக்கு பேச்சு கொடுத்து இது வந்து பப்ளிக்கில் வந்து இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர்கிட்ட காலை ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர்கிட்ட தலைக்கு கிட்ட போன காலை இறக்கி வச்சு இவரை ஓன் பண்ணியிருக்கிறாங்க. Yeah, you know what? I'm putting here, right? This is not correct. Whatever it is, not correct like that. Putting here, right? That is not correct. Okay, it's okay. I'm putting here, right? It's over now. You can go. You can go. You can go. Sit. 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 You're not here like this. We're supposed to call cops. Why you will call cops? I'm just sitting here. Behave. What behave? I'm just sitting. Okay. I'm just sitting. I'm just sitting here. Okay. Understand this. We still explain this to you. I'm just sitting. I'm just sitting like this. What happened? What happened? I'm just sitting like this. What happened? It's not your house. I'm just sitting like this. Okay. ஹைதராபாத்தில் ட்ரெயினில் நடந்த இந்த சம்பவம் வைரலாகவில்லை. ஆனால் இதே நீங்கள் வெளிநாடுகளில் போய் செய்யும் பொழுது இது பெரிய அளவில் பேசப்படும். இது தாய்லாந்து ஏர்போர்ட்டில் வெயிட்டிங் ரூமில் இருக்கிறார். இவருடைய காலை பாருங்க, மக்கள் அமர்ற ஒரு சீட்டுக்கு மேலே போட்டுக்கொண்டு இருக்கிறார். இப்படி போட்டுக்கொண்டிருந்தால் இவரை மக்கள் யாருமே ஏச மாட்டாங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டு மக்களை ஏசித்தான் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு சில இடங்களில், அது ஏன் ஒரு சில நாடுகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பப்ளிக் ரெஸ்பெக்ட், ஏன் உங்களுக்குண்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க வேணும், உங்களோட நாட்டுக்குண்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கத்தான் வேணும். இப்படி டவலை கட்டி பப்ளிக்கில் டான்ஸ் ஆடுவீங்களாக இருந்தால் அங்கே இருக்கிற மக்களும் டவலை கட்டிட்டு தான் போகிறாங்க. அங்கே இருக்கிற லேடி பாய் ப்ரஸ்டிடியூட் தான் இப்படி நடந்து திரிவாங்க. இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோக்காக நீங்கள் நடந்து கொண்டாலும் இது ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் தான். எல்லா மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களோட பாடல்களை அவங்க விரும்ப வேணும், உங்களோட நடனத்தை அவங்க விரும்ப வேணும். ஏன் எல்லாராலுமே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க இன்றைக்கி டவலை கட்டு ஆடிட்டாங்க, இன்றைக்கி இவங்களை பார்த்துட்டு நாளைக்கு இன்னும் 10 பேர் டவலோட வரத்தான் போகிறாங்க. சும்மாவே தாய்லாந்து, வியட்நாமில் வந்து இந்தியர்கள் என்று சொன்னால் அவங்க வெல்கம் பண்ணுறாங்களே இல்லை. இது ஒரு ரயில்வே ட்ராக்கில் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் ஆடுறாங்க, எதுக்கு ஆடுறாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியலை, ஆடுற இவங்களுக்குமே தெரியலை எதுக்கு ஆடுறாங்கண்டு. ஜப்பானில் நடந்த இந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த வீடியோ இன்னுமே தொடர்ந்து வைரலாகத்தான் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இவங்களுமே யங்ஸ்டர்ஸும் இல்லை, இவங்க எல்லாருமே டூரிஸ்டாக வந்து ஜப்பானுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்த இடத்துல இங்கே வந்து ஹச்சிக்கோண்டு ஒரு நாய்க்குட்டியோட சிலை இருக்குது. இதை மக்கள் வந்து நூற்றுக்கணக்காக வந்து லைனில் நின்று படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க லைனை ஸ்கிப் பண்ணி நேராக சிலைக்கு பக்கத்தில் போய் படத்தை எடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து லைனை ஸ்கிப் பண்ணதோ அல்லது மக்கள் இவங்களை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு இவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இது காலங்காலமாக செய்து வர ஒரு பழக்க வழக்கமாக தான் இதை இவங்க பார்க்குறாங்க. இந்த கேர்ள் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இது இந்தியன் எஜுகேஷன், அதாவது பேசிக் எஜுகேஷன் சிஸ்டத்தில் தான் இங்கே பிழை இருக்குன்று. Do not be this type of tourist when you come to Tokyo. Right next to the famous Shibuya crossing, there is a famous dog statue named Hachiko, honoring a dog who waited 8 years for his owner who had passed away. Today, it's a major landmark where people line up for photos and videos, but some people try to skip the line. The video here cuts out at the best time when I confronted this group and told them you need to go to the back of the line and you need to wait your turn. இப்பெல்லாம் சொந்த நாட்டோட பேரை சொல்லவே இவங்க யோசிக்கிறாங்க. How are you? What's your name? Hello, I'm Dương. Yeah. And where are you from? I'm Vietnamese. You're Vietnamese? Yeah. Wow, that's nice. Where are you from? I'm from Mexico. No, you look like Indian. லண்டன் சிட்டி சும்மாவே நாரி தான் கிடக்கு. இதோட பானும் சேர்ந்து இப்போ நாறுது. You've seen these brown stains in London. I'm spending my day
counting them, which is a really interesting use of my free will, but I have managed to find loads. So the stains are caused by palm leaf, which some people use as a chewing tobacco and then spit out when they had all the stains. And I don't blame them. I've just been walking for 30 minutes and I reckon I found an upward of about 50. Even as I'm just filming this now, I'm coming across more. ஆஸ்திரேலியாவில் ட்ரெயினுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. கூட்டமாக வராங்க, கை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, மைக் போட்டு பாட்டுடைய பேரில் கத்துறாங்க. முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே என்ன பைத்தியக்காரனா, இவங்களோட லாங்குவேஜை அவங்க கேட்குறதுக்கு எல்லாருக்குமே இது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? நிறைய பேர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட நிம்மதியாக இருக்கணும்னு வருவாங்க. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் சத்தம் போட்டு பாடுறது எல்லாரும் விரும்புவாங்களா? அதுவும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதாவது பப்ளிக்கில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. யாராவது இவங்களை படம் எடுத்து இல்லை அந்த வீடியோ கேமராவில் படம் எடுத்தால் இவங்க நினைக்கிறது தங்களோட பாட்டை ரசித்து தான் படம் எடுக்கிறாங்கன்ட்டு. அப்படி இல்லை, இந்த வீடியோக்குள்ளே போட்டு ட்ரோல் பண்ணி இவங்களை கழுவி ஊத்துறதுக்காகத்தான் படம் எடுக்கிறாங்க. இது இன்னும் அவங்களுக்கு புரியவில்லை. ஏன் புரிஞ்சாலும் இதை பற்றி அவங்க கவலைப்பட போகிறதுமே அல்ல. तुमने मुझे बुलाया शेरवालिए, मैं आया शेरवालिए, ओ जोता वालिए. அமெரிக்காவில் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் நடந்த கூத்த பாருங்க. இங்கே இவங்க மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேறு யாரும் இல்லைன்னு நினைச்சு தான் இந்த கூத்தாட்டம் நடந்துள்ளது. தனியாக சாப்பிட வந்தவங்க எல்லாருமே எழும்பி போயிட்டாங்க இந்த கூத்தாட்டத்தை பார்த்துட்டு. இது ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ். சும்மாவே அமெரிக்காவில் H1B விசா ஸ்கேம்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ தேவையா? இந்த கூத்தாட்டம் தேவையா? இதோட நிற்க போகிற இல்லை. தொடர்ந்து போகிற வார இடங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க கூத்தாட்டம் ஆடத்தான் போகிறாங்க. அதே நேரத்தில் ரோட்டில் போகிற வாரவங்க எல்லாரும் இவங்களை பேசிக்கொண்டே தான் இருக்க போகிறாங்க. இதுதான் தலை விதி என்றால் யாரால் இதை மாற்ற முடியும்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.